सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्. ஸ்ரீகுருப்போ நமः. ராகவ யாதவீய காவியத்துல இந்த பதிவுல 11வது ஸ்லோகத்தை நாம பார்க்க போறோம். இந்த ஸ்லோகத்துல முதல்ல 1வதுல இருந்து படிச்சுன்னு போகும்போது, நேரடியா படிச்சுன்னு போகும்போது தசரதருடைய நிலைமையும், தசரதர் தன்னுடைய வாக்கியத்தை கொடுத்த அந்த வாக்கை காப்பாத்துறதுக்காக ராமனை காட்டுக்கும் போக சொல்ல முடியாம, அதே சமயத்தை அந்த வாக்கியத்தை பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கும் பொழுது, ஒரு ரெண்டும் பண்ண முடியாத ஒரு நிலையில, சோக நிலையில இருக்கும் பொழுது, ராமன் தன்னுடைய அப்பா வாக்கியத்தை சத்தியமாக ஆக்குறதுக்கு காட்டுக்கு கிளம்புறார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த ஸ்லோகத்தை நாம பின்னாடியில இருந்து முன்னாடி படிச்சோம்னு சொன்னா, கிருஷ்ணர் சத்யபாமாவினுடைய அந்த பவனத்துக்கு போய் சேர்றார். எப்படி சேர்றார், எந்த மாதிரியான ஒரு நிலையில அவர் இருக்கார் அப்படிங்கிறத இந்த ஒரே ஸ்லோகத்தினால நாம பார்க்க போறோம். முதல்ல ஸ்லோகத்தை நேரு வரிசையில படிக்க போறோம். வரமானத சத்யாசஹ்ரீத பித்ராதராதஹோ ஹாஸ்வர ஸ்திர தீரோபஹாரோ ராவண கம்யாசோ. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம். வரமானத சத்யாசஹ்ரீத பித்ராதராத், ஒரே பதம். அஹோ இதி ஆச்சரிய. பாஸ்வரஹ ஸ்திரதீரஹ அபஹாரோராஹ வனகாமி அசௌ. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வய யோஜனா. அஹோ பாஸ்வரஹ ஸ்திரதீரஹ அசௌ வரமானத சத்யாசஹ்ரீத பித்ராதராத் அபஹாராராஹ வனகாமி ஆசீத்துன்னு பபூவ அப்படின்னு நாம ஒரு கிரியாபதத்தை இதுல சேர்த்துக்கணும். இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். அஹோ அப்படிங்கிறது ஒரு ஆச்சரிய குறியில. இப்படி இருக்காரே ராமன், எப்படி இருக்கார்? இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்த்துட்டோம்னு சொன்னா அந்த ஆச்சரியம் ஏன் வந்ததுன்னு தெரிஞ்சு போயிடும். முதல் பதம் பாஸ்வரஹா பிரகாசமானஹா, ஒளி பொருந்தியவர். சாதாரண ஒரு மனுஷர் இல்லை இவர், நல்ல ஒரு பிரகாசத்துடன் கூடியவர். அது மட்டும் இல்ல, ஸ்திரதீரஹா. ஏன் இதெல்லாம் சொல்றா? ஸ்திரதீரஹான்னு அர்த்தம் ஸ்திர புத்தியை கொண்டவர் அப்படின்னு சொன்னா, ஏதோ அப்பா துக்கப்படுறார் அப்படி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கல. எத்தனை வருடங்கள் போய் அங்க வனவாசம் பண்ணணும்னு சொல்ல சொல்ல இந்த கைகையை கேட்டிருக்காளோ அத்தனை வருடங்களும் இருந்து வருவேன்னு போறார். அதுக்கு நமக்கு ஒரு பெரிய வைராக்கியம் வேணும், ஸ்திர சித்தம் வேணும். இப்பேற்பட்டவரா இருக்கார் ஸ்திரதீரஹா. அதனாலதான் இந்த விசேஷணத்தை ராமருக்கு சொல்றார் கவி, ஸ்திரதீரஹா. அது மட்டும் இல்லை, நிಶ್ಚல தைரியஹான்னு அர்த்தம் ஸ்திரதீரஹா. அது மட்டும் இல்லை, இங்க அபஹாராராஹ இன்னொரு விசேஷமும் இருக்கு. அதாவது முன்னாடி இந்த அபிஷேகம், பட்டாபிஷேகமானது நடக்க போறது. அதனால எல்லா விதமான ஆவரணங்களையும் அணிஞ்சிருக்கார். முக்தாகாரம் என்ன, நகைகள் என்ன, நிறைய அணிஞ்சிருக்கார். இப்போ அவர் காட்டுக்கு போறதுக்கு தயாராயிட்டார். இப்போ இந்த வேஷத்தோட போக முடியுமா? அவர் தயாராயிட்டார் அப்படிங்கிறத அப்பாவுக்கு தெரிவிக்கணும். எல்லாத்தையும் நகையோட இருந்துட்டு நான் காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னாலும் அதை பார்த்துட்டு அந்த தந்தைக்கு ரொம்ப வருத்தமான, இப்பேற்பட்டவரா போக போறார், இப்படியா போக போறார், இல்ல ஒரு வேளை மனதால போறதுக்கு இன்னும் தயாராகல போல இருக்கு, நம்முடைய ஒரு உத்தரவால போக போறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் வரும்.
அதனால அப்பா கிட்ட வரும்பொழுதே அவர் எப்படி வந்துட்டாருன்னு கேட்டா, எல்லா ஆபரணங்களையும் வச்சுட்டு வந்துட்டாரு. நான் தயாரா இருக்கேன். அவர் வாயால சொல்ல வேண்டாம் தயாரா இருக்கேன்னு. அவரை பார்த்தாலே தசரதருக்கு புரிஞ்சிடும் இல்லையா? அப்படி வந்தாராம். அது எப்படி சொல்றான்? அபஹாரோராஹ அபகத ஹார. அபகதன்னா தியக்த விட்ட, ஹாரான்னா மாலை. அந்த மாலையை கொண்ட உரஹ மார்பு. அபகத ஹார உரஹ. அபகதம் அபகதஹ அபகதம் அபகதம் ஹாரஹ யஸ்ய உரசஹான்னு வச்சுக்கணும். மார்பு. அந்த மார்பை கொண்டவர். அபஹதஹ அபஹாரோராஹ அபகத முக்தாஹாரம் உரஹ வக்ஷஹான்னு அர்த்தம். எஸ்ய சஹ. இப்படி கொண்டவரா இருக்கார். இந்த இடத்துல முக்தாஹாரம்னு சொன்னாலும் கூட எல்லா நகைகளையும் எடுத்து வச்சவர்னு அர்த்தம். எந்த ஒரு ஆபரணமும் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். இப்படியா இருக்கக்கூடியவராக அப்பா கிட்ட போய் நின்னாராம். இவரால கேட்க முடியல தசரதரால, நீ காட்டுக்கு போன்னு. ஆனா இவர் தயாராயிட்டார். ஏன் தயாராயிட்டார் அப்படின்னு கேட்டா இதுக்கு சொல்றா, வரமானத சத்யாச ஹ்ரீத பித்ராதராத். இந்த ஜேஷ்டாக பூஜ்யாக யார் இருக்காலோ, மதிக்கத்தக்கவர்கள், இவர்களுடைய பண்பு என்ன அப்படின்னு கேட்டா, கொடுத்த வாக்கியத்தை காப்பாத்துறது இல்லையா? அப்படி அந்த காப்பாற்ற முடியலன்னு சொன்னா, அந்த சத்தியத்தை அவ விட்டுட்டான்னு சொன்னா அது அவர்களுக்கு வெக்கத்தை தரக்கூடியதா ஆயிடும் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த வெக்கத்தினால சத்தியத்தை நாம விட்டுட்டோமோ, சத்திய பரிபாலனம் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு வெக்கம் இந்த தசரதருக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் காட்டுக்கு போனார். ஏதோ காட்டுல போனா தனியா இருக்கலாம், சுகமா இருக்கலாம் அப்படின்னு சுய விருப்பத்துக்காக போறது வேற. அப்படி போகல இல்லையா? அதுதான் இங்க சொல்றா, வரம் வரமானத சத்யாச ஹ்ரீத பித்ராதராத். அதாவது வரம் இந்த ஜேஷ்டர்களா இருக்கக்கூடிய உயர்ந்தவர்களுக்கு மானதமா இருக்க. மானதம் அப்படின்னா பூஜ்யமா இருக்கு. அவர்களுக்கு ஒரு கௌரவத்தை தரக்கூடியதா இருக்கு இந்த சொன்ன வாக்கியம் அப்படிங்கிறது. ஒருவேளை அதிலிருந்து விலகிட்டான், அந்த வாக்கியத்தை சத்தியம் ஆக்கலேன்னு சொன்னா, சத்யா சஹ நிரசனம் அப்படி ஆயிட்டா என்ன ஆயிடும்? ஹ்ரீதமா ஆயிடுவாளாம். அதாவது வெக்கப்பட்டவர்களாக ஆயிடுவா. இப்படி வெக்கப்பட்டவராக தசரதர் ஆன சமயத்தில் ஹ்ரீதே பிதரி தசரதே ஆதராத் பக்தியான்னு அர்த்தம். பக்தியின் பெயரால் அப்பாவுக்கு இந்த ஒரு சிரமமானது வந்துடக்கூடாது, இந்த ஒரு நிலை வந்துடக்கூடாது, வெக்கம் வரும்படியான ஒரு ஸ்திதி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஆதராத் பஞ்சமி. அதனால் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, வனகாமி பபூவா. வனகாமி அசௌ ராமஹா. இந்த ராமன் அந்த வெக்கத்திலிருந்து அவரை காப்பாற்றணுங்கிறதுக்காக வனகாமி வனத்தை நோக்கி செல்பவராக ஆசீத் ஆனார், பபூவா ஆனார். இப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதே ஸ்லோகத்தை நாம பின்னாடியிலிருந்து முன்னாடி படிச்சா வேற அர்த்தம் வரும். எப்படி? முதல்ல இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிக்கலாம். சௌமிய கான வராரோஹா வராரோஹா பரோதீர ஸ்திர ஸ்வபாஹ போதராதத்ராபி தஹ்ரீ சத்யா சதன மாரவா. இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேத. சௌமிய கான வராரோஹா பரஹ தீரஹ ஸ்திர ஸ்வபாஹ ஓ தராத் அத்ர ஆபிதஹ்ரீ சத்யாசதனம் ஆர வா. இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வய இந்த யோஜனை ஓ, இது ஒரு ஆச்சரியத்தில் தான். அத்ர சௌமியகான வராரோஹா பரஹ ஸ்திர ஸ்வபாஹ தீரஹ ஆபிதஹ்ரீ சத்யாசதனம்
தராத் வா ஆர. அத்திர, அத்திரன்னு சொன்னா துவாரகாயாம், துவாரகையில். இவர் எப்பேற்பட்டவர்? சௌமிய கான வராரோஹ பரஹா. கிருஷ்ணர் சௌமிய கான, சௌமியன்னா அழகா, கானம் அப்படின்னா பாட்டு, இப்படி பாடுகின்ற வராரோஹா பரஹா. வராரோஹான்னா ஸ்திரியஹா, பெண்கள் அர்த்தம். அழகாக பாடுகின்ற பெண்களை, பெண்களுக்கு பிடித்தவர் அல்லது பெண்களை கொண்டாடுபவர் யாரு? கிருஷ்ணன். சுந்தரகான யுக்த காந்தா தத்பரஹா. இதுதான் சௌமியகான வராரோஹா பரஹா. இப்பேற்பட்டவர் கிருஷ்ணர். இவர் எப்பேர் மேற்கொண்டு அவருடைய விசேஷம் ஸ்திரஸ்வபாக. இவருடைய அந்த பிரகாசம் இருக்கே, ஸ்திரம், நித்தியம், சாஸ்வதம். ஒரு பகவானுடைய ஸ்வரூபம் தானே, பகவானே தான். அப்போ இவருடைய அந்த தேஜஸ் அப்படிங்கிறது நித்தியமா இருக்கக்கூடியது. அதைத்தான் சொல்ற ஸ்திரஸ்வபாக. தீரஹா. தீரஹா அப்படின்னு நீங்க இடத்துல ஏன் சொல்ற அப்படின்னா, இந்த சத்யபாமா அந்த மாளிகைக்கு நுழையிறார், பயத்தோட நுழையிறார் அப்படிலாம் சொல்ல போறார். இதெல்லாம் என்ன சுவாமிக்கு உண்டான குணங்களா அப்படின்னு நமக்கு தோணும். எல்லாம் ஒரு விளையாட்டு. இவர் எப்பேற்பட்டவர்? யாருக்கும் மயங்காதவர், எந்த விதமான குணங்களையும் கொண்டிராதவர். அப்ப இவர் தீரஹா தானே. அப்படி நமக்கு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது, என்னடா சுவாமி இப்படி ஒரு பயந்த சுபாவத்தோட உள்ள போறாரா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் ஒரு விளையாட்டு. அதனாலதான் ஒரு விசேஷனம் அதுக்கு. தீரஹா, நம்மளை தயார் பண்றார். கவி அடுத்தடுத்த பதங்கள் என்ன வரப்போறதோ அந்த பதங்களை வச்சுட்டு நமக்கு எந்த மாதிரியான எண்ணங்கள் வருமோ அப்படி கிடையாதுன்னு சொல்றதுக்காக நமக்கு முன்னாடியே விசேஷணங்கள் எல்லாம் போட்டு நம்மளை தயார்படுத்துறார். தீரஹா இல்லைன்னா இந்த பதங்கள் இங்க சொல்றதுனால ஒன்னும் ஒரு விசேஷனம் இல்லை. கவி அப்ப எதை சொல்ல வர்றார்? இவர் சாதாரணமா எடுத்துட்டு கூடாது, எல்லாம் ஒரு விளையாட்டு அப்படிங்கிறதுக்காக இவருடைய சுவாபாவிகமான குணங்களை சொல்லிட்டு இருக்கார். தீரஹா ஸ்ரீகிருஷ்ணஹா ஆபித ஸ்ரீ சத்யா சதனம். சத்யபாமாவினுடைய சதனத்தை நோக்கி சென்றார். எப்பேற்பட்ட சத்யபாமா? ஆபித ஸ்ரீ. ஆபிதன பிராபித. இவர் என்ன பண்ணிருக்கார்? ருக்மிணிக்கு தேவலோகத்திலிருந்து கிடைச்சதான அந்த புஷ்பத்தை கொடுத்திருக்கார். இப்படி கொடுத்ததுனால சத்யபாமாவுக்கு ரொம்ப வெக்கம் வந்துடுதா. வெக்கம்னா எந்த மாதிரி? நம்ம தானே ரொம்ப பிரியமானவளா இருந்தோம் சுவாமிக்கு, நம்மளை விட அந்த ருக்மிணி சபத்னிங்கிறவர், சபத்னி ருக்மிணி ரொம்ப பிரியமானவளா ஆயிட்டாலோ, நாம ரொம்ப குறியோல ஆயிட்டோமோ, நம்ம பிரியமானவள் இல்லையோ அப்படின்னு ரொம்ப வெக்கப்பட்டுட்டாராம். அப்போ இந்த வெக்கத்துக்கு யாரு காரணம்? கிருஷ்ணர் தான் காரணம். ஏன்னா ருக்மிணியுடைய கர்வத்தை போக்கணுங்கிற எண்ணத்தோட பண்றார். இப்போ அவ வெக்கப்பட்டு இருக்கா, நாம பிரியமானவள் இல்லையோ ருக்மிணி காட்டிலும் அப்படின்னு. அப்போ ஆபித ஸ்ரீ, ஆபிதன பிராபித, அடையும்படி செய்த வெக்கத்தை கொண்டார். அதாவது கிருஷ்ணன் இந்த சத்யபாமாவுக்கு வெக்கம் வரும்படி செய்தார். ஆபித ஸ்ரீ, யாரவள்? அடைந்த, அதாவது கிருஷ்ணரால் அடையப்பட்ட வெட்கத்தை உடையவள் யாரு? சத்யா. சத்யான சத்யபாமான்னு அர்த்தம். சத்யான்னு சொன்னாலும் பாமானு சொன்னாலும் சத்யபாமாவை தான் குறிக்கிறது. சத்யபாமா அவருடைய சதனம், பவனம், அந்த மாளிகையை நோக்கி தராத்வா. இங்கதான் ஒரு சமத்காரமா எழுதுறார். தராத்வா, தரான்னா பீதியின் அர்த்தம், பயம். பயத்தோடு உள்ள போறாராம். இங்க என்ன பிரச்சனை வரப்போறதோ அப்படின்னு நினைச்சுட்டே போறாராம். ஆனா கவி ரொம்ப சாமர்த்தியமா ஒரு பதம் போட்டார், வா அப்படின்னு. வான்னா இவ அப்படின்னு சமஸ்கிருதத்துல நாம என்ன பதத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றோமோ அந்த அர்த்தம். இவ பதத்துக்கு என்ன அர்த்தம்? போல. தராதிவ, பயாதிவ, பயந்தவன் போல அப்படிதான் அர்த்தம். வஸ்துதா ஒன்றும் கிடையாது, எல்லாம் விளையாட்டுன்னு நாம் முன்னாடி பார்த்தோமா இல்லையா? தராதிவ, பயத்தை அடைந்ததை போல, பயத்துடன் கூடியது போல, ஆர பிராப, போய் அடைந்தார். கதோ அப்படிங்கிற தாத்து, அதனுடைய லோட் லகாரம், லிட் லகாரம், அடைந்தார் அப்படின்னு அர்த்தம். ஆர பிராப. இப்படியாக ஒரே ஸ்லோகத்துல
ரொம்ப சமத்காரமா ஒரு அர்த்தத்தையும் கிருஷ்ணர் விஷயத்துல, அதே மாதிரி ராமர் விஷயத்துல அவர் எப்பேற்பட்ட பக்திமானா இருந்தார் தன்னுடைய தந்தை விஷயத்துல. அந்த தந்தையானவர் இந்த சத்திய வாக்கிய பரிபாலனத்திலிருந்து நழுவிடக்கூடாது, அதிலிருந்து அவருக்கு எவ்விதமான ஒரு துன்பம் வந்துடக்கூடாது, வெட்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு வனத்தை நோக்கி கிளம்பினார் அப்படிங்கிறத ரெண்டு விஷயத்தையும் ஒரே ஸ்லோகத்தினால ரொம்ப அழகா கவி சொல்லியிருக்கார். மேற்கொண்டு வரக்கூடியதான ஸ்லோகங்களை அடுத்தடுத்த பதிவுல நாம பார்க்கலாம்.